செயலாளர் அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். எங்கள் அணுகுமுறையில் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்துள்ள பள்ளி மலராளர்களையும் பள்ளி மாணவிகளையும் பெற்றோர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மலபார் குடும்பம் சார்பாக வருகிறவர்கள் என வரவேற்று பெருமை செய்கிறோம். 95,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவிகளுக்கு உதவும் வகையில் CSR முயற்சிகளில் 282 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 95,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கியதன் மூலம் அதிகாரம் அளிப்பதிலிருந்தும் 23,000 குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்குதல் மற்றும் எங்கள் கிராண்ட்மா ஹோம்ஸ் இல்லங்கள் மூலம் 300 முதியவர்களுக்கு தேவையான வசதியை உறுதி செய்தல் வரை எங்கள் பசியற்ற உலகம் திட்டத்தின் மூலம் 16 நகரங்களில் தினமும் 7,585 உணவுகள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் 3 நுண்கற்றல் மையங்கள் மூலம் தெருக்களில் வசிக்கும் மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்குவது மட்டுமில்லாமல் கல்வியின் முக்கிய பள்ளி மாணவிகளுக்கு உதவித்தொகையை வழங்கியுள்ளோம். மொத்தம் 13.50 கோடி ரூபாய் பங்களிப்பு. திரு கா வைரமணி அவர்களுக்கும் பொன்னாடை அணிந்து கௌரவிப்பார். உதவி தருகிற அந்த பணியை திருச்சி மாவட்டம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் ஏற்படுகின்ற மாணவ மாணவர்களுக்கு நிதி வழங்குகிற நிகழ்ச்சிக்கு வருகிற ஜோசப் பியூஸ் அவர்களே, நம்முடைய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் வைரமணி அவர்களே, எங்களோடு வருகின்ற எந்த திட்டம் தந்தாலும் அதை கல்விக்கு என்றால் முதலிடம் தந்து வழங்கி கொண்டு வருகிறார்கள். தானிக்கு தங்கம் என்ற திட்டத்தை மாற்றி மாணவிகள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று முதலில் ஒரு திட்டத்தை அறிவித்தார். அப்படி அறிவிக்கின்ற போது மாணவர்கள் தான் கேட்டால் எங்களுக்கு இல்லையா என்று கேட்டார்கள். மக்கள் முதல்வரின் திட்டம் என்ற அந்த திட்டத்திலே இப்ப மாணவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன பயன் ஏற்படுவது என்று சொன்னால், இடைக்கற்றல் நிற்கிற இடையிலே கல்வியை நிறுத்திக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் தொடர்ந்து படிக்கின்ற வாய்ப்பு, அதுவும் தொடர்ந்து 7 வருடம் அரசு பள்ளியிலே படித்திருந்தால் அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்ற வகையிலே இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் மிக சிறப்பாக இந்த திட்டத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். கடந்த மாதம் டிஎன்பிஎஸ்சி மூலம் பொதுத் தேர்வில் டிஎஸ்பி, டிஆர்ஓ, ஆர்டிஓ குரூப் 1 எக்ஸாம் எழுதப்பட்டது. அதில் எழுதப்பட்டதில் 25 பேர்கள் டிஎஸ்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதில் 18 பேர் பெண்களாகவே வந்திருக்கிறார்கள். 7 பேர் மட்டும்தான். இதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு பெண்கள் சிறப்பாக கல்வியை பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திலே ஆண் படித்து வேலைக்கு செல்லலாம். அது குடும்பத்துடைய கட்டுப்பாடான குடும்பத்துடைய வளர்வதற்கு பயன்படும். ஆனால் வீட்டில் இருக்கிற பெண் அல்லது வேலைக்கு செல்கிற பெண் கற்று சென்றிருப்பார்களா அந்த சமுதாயம், அந்த குடும்பமே, உற்றார் உறவினர் அனைவருக்கும் கற்றுக் பள்ளியிலே கற்பது போல வீட்டிலே அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற அந்த நிலை வருகிறது. அதனால்தான் பெண்கள் சிறப்பாக முன்னேறி கொண்டு வருகிறார்கள். இதை கூட திட்டங்கள் தான் போட்டார். மகளிர் உரிமை தருகை என்று சொன்னார். ஆண்களுக்கு இல்லை என்று சொல்கிற போது கேட்டபோது நாங்கள்லாம் வந்து பேசி கொடுக்கும் போது கொடுத்தா 1000 ரூபாய் செலவழிச்சுருவாங்க, 200 கொடுத்தா அந்த குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக சொல்லி இன்னைக்கு 1.5 கோடி மக்கள், 1,14,00,000 மக்களுக்கு கல்விக்காக 20,00,000 தரப்போகிறார்கள். ஆக தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற குடும்ப அட்டைகளுடைய எண்ணிக்கை 2,26,00,000 2,32,00,000 இருக்கிறது. அதை கிட்டத்தட்ட 2 லட்சம் குடும்பத்திற்கு மாதந்தோறும் அவர்களுக்கு பயன் சென்றிருக்கிற வகையிலே 1000 ரூபாய் பணம், முதியோர் தொகை அதற்கு கூடுதலாக பணம், பள்ளி மாணவ மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் பணம் என்று சொல்லி இதனுடைய அரசு முழுக்க அனைத்து திட்டங்களுமே பெண்களுக்கான திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இது அரசு செய்கிறது. ஆனால் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனம் கூட கேரளாவிற்கு வந்திருந்து அவர் இந்த சேர்க்கிற பணம் என்பது எப்பொழுதுமானாலும் செய்யலாம். அது பள்ளி மாணவர்களை அதுவும் அரசு பள்ளியிலே படிக்கிற பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த உதவியை 10,000 முதல் 15,000 வரை ஒரு நபருக்கு இந்த இடத்துல 128 பேருக்கு தருகிறார் சொன்னார்கள். உங்களுடைய மகிழ்ச்சி. உங்கள் நிறுவனம் மேலும் நல்ல முறையில் வளர வேண்டும். அதிலிருந்து வருகின்ற வருவாயை இது போல பிள்ளைகளுக்கு மேலும் அதிகமாக நீங்கள் தருவீர்களானால் அரசோடும் தனியார் பங்களிப்போடும் இந்த பிள்ளைகள் நல்ல கல்வியை கற்பார்கள். எனவேதான் உங்களுடைய நிறுவனத்தை வாழ்த்துகிறேன். இங்கு பயனாளிகளாக வந்திருக்கின்ற குழந்தைகளை நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்ற வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.